திருப்பரங்குன்றமலை வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலம், புராண ஆதாரங்கள், கல்வெட்டுகள் மற்றும் மன்னர்களின் தொண்டுகளால் பெருமை பெற்றது. இது வரலாறு, புராணம், கல்வெட்டு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் மலைவின் பல்வேறு சிறப்பு அம்சங்களை ஆராய்வோம். எங்கள் திருப்பரங்குன்றம் ஆராய்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் மதுரை அருகில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த புனித மலை 300 அடி உயரத்தில் உள்ளது. பழமையான காலத்திலிருந்து வழிபாட்டிற்காக அறியப்படும் இதன் பெயர் புனித உயர்ந்த மலை என்று பொருள்படுகிறது. இது திரு, புனிதம், பரங்கு, உயர்ந்த மற்றும் குன்றம், மலை என்பவற்றிலிருந்து பெறப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றமலை பல இந்து புராண நிகழ்வுகளுடன் தொடர்புடையது. இது முருகப்பெருமான் சூரபத்மனை வதைத்த இடமாக கருதப்படுகிறது. சூரசம்ஹாரம் நிகழ்வு ஸ்கந்த புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரத்திற்குப் பிறகு முருகப்பெருமான் தேவசேனையை இம்மலையில் மணந்தார். இதனால் இம்மலை முதல் திருமண இடம் என்ற பெருமை பெற்றது. இது முருகனின் 6 படை வீடுகளில் முதன்மையானது. திருப்பரங்குன்றம் சங்க இலக்கியத்தில் தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. அகநானூறு, புறநானூறு, திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களில் இம்மலை பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் திருப்பரங்குன்றம் முதலிடம் பெறுவது இம்மலையின் பழமை மற்றும் புனிதத்தன்மையை தெளிவுபடுத்துகிறது. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் இயற்றிய சங்க இலக்கியம் முருகனின் 6 படை வீடுகளை விவரிக்கிறது. திருப்பரங்குன்றம் முதல் வீடாக குறிப்பிடப்படுகிறது. இந்நூல் மலை அழகை கவிதையாக படைத்து முருகனே பொன்மலை என வர்ணிக்கிறது. இது சங்ககால வழிபாட்டு இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் பல்வேறு காலகட்டங்களில் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை மன்னர்களின் நன்கொடைகள், கோயில் நிர்வாகம், வழிபாட்டு முறைகளை பதிவு செய்கின்றன. பிராமி கல்வெட்டுகள் கிமு 3-2 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. பாண்டிய மற்றும் நாயக்கர் கல்வெட்டுகள் கோயில் நிலங்கள், தானங்கள், பூஜை விவரங்களைச் சொல்கின்றன. திருப்பரங்குன்றம் மலையில் கண்டெடுக்கப்பட்ட பிராமி கல்வெட்டுகள் தமிழின் தொன்மையான எழுத்துப் பதிவுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இவை வணிகர்கள் மற்றும் தானதர்மம் செய்தோரின் பெயர்களை குறிப்பிடுகின்றன. அசோகர் காலத்திய பிராமி எழுத்துக்களுடன் ஒற்றுமை கொண்டதால் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையவை என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆரம்பகால பாண்டிய மன்னர்கள் கிபி 6-7 ஆம் நூற்றாண்டில் திருப்பரங்குன்றத்தை முக்கிய தலமாக கொண்டு வழிபட்டனர். அவர்கள் கோயிலுக்கு நிலம், தங்கம், ஆடு, மாடு தானம் செய்தனர். நின்ற சீர் நெடுமாறன் கோயிலை விரிவாக்கம் செய்து அபிஷேக நீர் மற்றும் விளக்கு எரிக்க நிலம் தானமாக அளித்தார். மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கோயிலுக்கு பொன்னாடை, வெள்ளி பாத்திரங்கள் வழங்கினார். சோழ மன்னர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு கணிசமான நன்கொடைகள் வழங்கினர். குலோத்துங்க சோழனின் காலத்தில் கோயிலுக்கு பல நிலங்கள் தானமாக கொடுக்கப்பட்டன. சோழர் கல்வெட்டுகள் கோயில் நிர்வாக விதிமுறைகள், தினசரி வழிபாட்டு முறைகள், தொழிலாளர்களின் ஊதியங்கள், தேவதாசிகள், பணியாட்கள் சேவைகளை ஆவணப்படுத்துகின்றன. இவை கோயில் நிர்வாகத்தின் நுட்பமான விவரங்களை அழகாக சித்தரிக்கின்றன. 16வது மற்றும் 17வது நூற்றாண்டுகளில் மதுரையின் நாயக்க ஆட்சியாளர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலின் கட்டிடக்கலைக்கு முக்கியமாக பங்களித்தனர். விஸ்வநாத நாயக்கர் பல கோயில் மண்டபங்களை கட்டினார். மேலும் திருமலை நாயக்கர் கோயில் புதுப்பிப்புகளில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். குறிப்பாக கோபுரங்களை கட்டினார். ராணி மங்கம்மாள் கோயிலின் பராமரிப்புக்கு ஜெனரல் ஸ்தானங்களை வழங்கினார். இதன் மூலம் கோயிலின் மகத்துவத்தை மேம்படுத்தினார். திருப்பரங்குன்றம் மலையை வெட்டி உருவாக்கப்பட்ட பாறை வெட்டுக் கோயில் பல்லவர்கால கட்டிடக் கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரம் திராவிடக் கட்டிடக் கலையின் உச்சத்தை காட்டுகிறது. கோயிலுடன் இணைந்த திருக்குளம் பக்தர்களுக்கு புனித நீராடும் தலமாக விளங்குகிறது. திருப்பரங்குன்றம் மலை பல்வேறு சமயங்களுக்கு புனிதமான தலமாக விளங்குகிறது. இஸ்லாமிய வழிபாட்டுத் தலம், இஸ்கந்தர் வலியின் தர்கா, மசூதி, சமண சமயம், பழமையான சமண படுக்கைகள், குகைகள் உள்ளன. இந்து, இஸ்லாம்,
சமண சமயங்கள் ஒரே மலையில் சகவாழ்வு நடத்துவது தமிழர்களின் சமய சகிப்புத்தன்மையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்திய ஆராய்ச்சிக் கழகம் ASI திருப்பரங்குன்றத்தை பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவித்துள்ளது. ஆர்தர் கிரான்வில் ஹோன் 1900களில் எழுத்துருக்களை ஆவணமாக்கினார். KUV சுப்பிரமணியன் சங்க காலத்திற்கான அடுக்குகளை கண்டுபிடித்தார். ஆராய்ச்சி ஆய்வுகள் 3வது நூற்றாண்டு கிமுயில் உருவாக்கப்பட்ட மண் சிலைகள், பிராமி மற்றும் தமிழ் எழுத்துருக்கள், தங்க மற்றும் வெள்ளி நாணயங்கள், சில்பங்கள் மற்றும் ஜெயின் படுக்கைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்தியுள்ளன. திருப்பரங்குன்றம் கோயிலில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. பக்தர்களை உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்து ஈர்க்கின்றன. தைப்பூசம் தாய்ப்பூசம் தை மாதம் பூச நட்சத்திரத்தில் முக்கிய திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கவடி எடுத்து வழிபடுகின்றனர். சூரசம்ஹாரம் சூர்சம்ஹாராம் முருகன் சூரபத்மனை வதைத்த நினைவாக ஆறுபடை வீடுகளில் விஜயதசமி நாளில் நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் 2500 ஆண்டுகளுக்கு மேலான வழிபாட்டு வரலாற்றைக் கொண்டது. 300 அடி உயரமுள்ள இம்மலை முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதன்மையானது. இந்து, இஸ்லாம், சமண சமயங்கள் ஒரே மலை மீது அமைதியாக வாழும் அரியதலமாகும். இந்து மக்களின் பெருந்தன்மைக்கு இதுவே ஓர் சான்று. திருப்பரங்குன்றம் தமிழரின் ஆன்மீக ஆழத்தின் வடிவம். 2500 ஆண்டுகளுக்கு மேலான வழிபாட்டு மரபு, இலக்கிய பங்கு மற்றும் சமய நல்லிணக்கம் ஆகியவை இதன் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. இது உலகிற்கு ஒரு அரிய வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடமாகும்.